ஹாய், மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வர ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் காளான் கிரேவி தாளித்து விட்டுறலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வர வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை நல்லா ஆயில்லையே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணும்போது. 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள்கிட்ட ரீச் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.